Good morning students. Today we are going to learn about the new concept discount and tax. In a previous class we have learned profit, loss, overhead charges, we have learned. Okay, so now we are going to learn about the discount and taxes. Okay, discount means it is a kind of incentive, okay, generally given by the seller to the customer. By the seller to the customers, is it? Offers nale first we have the first response to give that one, is it? 50% offer. என்ன பண்ணுவோம்? அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதில் குவாலிட்டி இருக்கா அதெல்லாம் கிடையாது, அவங்க எப்படி கொடுக்காங்கன்னு நமக்கு தெரியாது. பட் அங்கே ஆஃபர் இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது, உடனே நம்ம என்ன செய்வோம்? ஸோ இது வந்து உண்மையிலுமே அது வந்து டிஸ்கவுண்ட் இருக்குமா? இருக்கும், பட் அவங்களுக்கு ப்ராஃபிட் இல்லாமல் இருக்காது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? டிஸ்கவுண்ட்டுங்கிற வேர்டை கேட்டவுடனே இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் அட்ராக்ட் தி கஸ்டமரை வந்து என்ன பண்ணலாம்? இப்போ நிறைய ஸ்டோர் ரூம்ஸ் இருக்கும், நம்ம எல்லோரும் எங்கே தான் போவோம்? ஆர்எம்கேவி போவோம், அப்படி தானே? போத்தீஸ் போவோம். சின்ன சின்ன கடையிலலாம் என்ன எப்படி அட்ராக்ட் பண்ண முடியும்? வந்த கஸ்டமர்ஸ் வந்து அங்கேருந்து இங்கே வரணுன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் பொதுவாக என்ன பர்பஸ்க்காண்டி கொடுக்காங்கன்னா அட்ராக்ட் தி கஸ்டமர்ஸை இம்ப்ரெஸ் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்டை வந்து என்ன செய்யணும்? டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ நார்மலாக டிஸ்கவுண்ட்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த அட்ராக்டிவ் த கஸ்டமர்ஸ். ஓகே, அட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் தென் இட் இஸ் நார்மலி அனௌன்ஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் and is calculated on the marked price of the goods or articles. இந்த எல்லா இதுலேயுமே ஒரு மார்க்டு ப்ரைஸ்ன்னு போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன செஞ்சுருப்பாங்க? அதை ஒரு கேன்சல் பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட் 50%, 10%ன்னு போட்டிருப்பாங்க. அந்த மார்க் ப்ரைஸ் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லோரும் தெரிஞ்சது தான், ஒரு டிஷர்ட் வாங்குகிறோம், டிஷர்ட்டில் மார்க் ப்ரைஸ்ன்னு இருக்கும். 850 rupees போடுறாங்க ஒரு டிஷர்ட் அப்படின்னா, கீழே என்ன செஞ்சுருப்பாங்க? டிஸ்கவுண்ட் 50%. பட் இதை கட் பண்ணி என்ன செஞ்சுருப்பாங்க? இங்கே ஒரு ப்ரைஸ், அது காஸ்ட் ப்ரைஸ்லாம் இருக்காது, ப்ரைஸ்ன்னு தான் போட்டிருப்பாங்க. அப்படி தானே? போட்டு ஒரு அமௌண்ட் இருக்கும் 50%. இப்போ 50% என்னென்னா ஒரு 10% எடுத்துக்குவோம். 50%லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ 10%னா எவ்வளோ ருபீஸ் ஆச்சு? 850 × 10/100. ஓகே, இப்போ 85 rupees இதில் போகும். இப்போ 850 - 85 ரெடியூஸ் பண்ண என்ன வரும்? 5, 4, 6. ஓகே, 765. ஓகே, 765. அப்போ அந்த ஒரு டேக் இருக்குமா? டிஷர்ட்டில் ஒரு டேக் இருக்கும், அப்படி தானே? அதில் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைஸ் இருக்கும், அதை கேன்சல் பண்ணி டிஸ்கவுண்ட் 10% போட்டு ஒரு ப்ரைஸ் அமௌண்ட் போட்டுப்பாங்க. எவ்வளவு? 765. 10% இருந்துச்சுன்னா ₹765 அப்படின்னு என்ன செஞ்சுருப்பாங்க? போட்டிருப்பாங்க. ஓகேவா? நம்ம என்ன செய்வோம்? 850 rupeesலேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? அதை வாங்குவோம். பட் அதில் கண்டிப்பாக மார்க் ப்ரைஸ் என்ன செஞ்சுருப்பாங்க? இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ராஃபிட் இல்லாமல் எந்த செல்லரும் என்ன செஞ்ச மாட்டாங்க? ப்ராடக்ட் என்ன செய்ய மாட்டாங்கம்மா? செல் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் ட்ரிக்கு. என்னது? அதான் இதில் டிஸ்கவுண்ட்னாலே என்னது தான்? இந்த டிஸ்கவுண்ட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இன்சென்டிவ்னா என்னது? ஸ்பான்சர் பண்ணுறது. ஒரு நீங்கள் இதை வேலையை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இது அமௌண்ட் தரோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் இன்சென்டிவ். ஓகேவா? இன்சென்டிவ் ஜென்ரலி என்ன மாதிரி இன்சென்டிவ்னா கிவன் பை த செல்லர் டு தி அட்ராக்ட் தி கஸ்டமர். இப்போ 10% உங்களுக்கு என்னது? இன்சென்டிவ்ங்கிறது தான் என்னது? டிஸ்கவுண்ட்ஸ். ஓகேவாமா? ரைட். ஸோ இது நார்மலாக என்ன இதில் மெஷர் பண்ணியிருப்போம்? எந்த யூனிட் யூஸ் பண்ணுவோம்? பர்சன்டேஜ். 10%, 20%. So it is normally announced in the term of percentage.
ஓகேவா? எதில் கொடுப்பாங்க? பர்சன்டேஜில் தான் கொடுப்பாங்க. பர்சன்டேஜ் அண்ட் இட்ஸ் கல்குலேட்டட் ஆன் தி மார்க்டு ப்ரைஸ். நான் இப்போ கால்குலேட் பண்ணேன் இல்லையா, எதுலேருந்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க? மார்க்டு ப்ரைஸ்லேருந்து தான் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? த மார்க் ப்ரைஸ் ஆஃப் தி குட்ஸ் ஆர் ஆர்டிகல்ஸ், அந்த ப்ராடக்ட் அது என்னவா இருக்கலாம், ட்ரெஸ்ஸஸாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த திங்ஸாக கூட இருக்கலாம், ஹோம் அப்ளையன்ஸாக கூட இருக்கலாம். ஓகேவாம்மா? ரைட். அண்ட் தென் மார்க்டு ப்ரைஸ்னால் என்ன? The printed price of an article is called as marked price. Okay, so marked price means the printed price, or amount is printed on the tag in a particular goods is called the printed price. So printed price of an article is called the marked price. It is also sometimes is called the list price or usual price. Usual price. Okay, right. And next one, net selling price. Net selling price na enama? The difference between the marked price and the discount is called the net selling price. Net selling price. This is a marked price, this is a discount. Okay, here what, which operation we are doing in this place? Subtraction. Okay, that is the difference of marked price and discount is called the net cost price. Net cost price or cost price of that goods. Okay, it is also known as the discount. Net selling price nu sollala. Okay, adi illena enna nu sollama? Sell panakudiyadu. Okay va? So net selling price nu solla, abdi illena discount. Okay, discount சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே எவ்வளோ டிஸ்கவுண்ட் வரும்? 85 rupees டிஸ்கவுண்ட், அப்படி தானே? ஸோ 85 rupeesங்கிறது என்னது? டிஸ்கவுண்ட். இது செல்லிங் அமௌண்ட். டிஸ்கவுண்ட் பண்ணி செல் பண்ணுறாங்க இல்லையா, இதுதான் எஸ்பி. எஸ்பி எவ்வளவு? 765. ஓகே, ரைட். See the formula, SP is equal to marked price minus discount. Selling price, how can you calculate? Marked price minus discount. Discount how to calculate? கொடுத்துருக்க பர்சன்டேஜ் நார்மலாக பர்சன்டேஜ் கால்குலேஷன் பண்ணி டிஸ்கவுண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு மார்க் பர்சன்டேஜ்லேருந்து மார்க் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை என்ன செஞ்சிடலாம்? சப்ராக்ட் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் தென் discount percentage. Already you know that profit percentage and loss percentage. Profit and loss percentage always calculated by cost price. Here discount percentage always calculated by marked price. எதுலேருந்து தான் கால்குலேட் பண்ணுமா? மார்க் ப்ரைஸ்லேருந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் பை மார்க்டு ப்ரைஸ் இன்ட்டு 100. மார்க் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் தட் taxes. Taxes means we have additional pay for any purchasing in any showroom. Added some taxes, VAT, sales tax, like that, is it? And nowadays we have added the GST, is it? GST means good service tax. Good service tax. These are called the taxes. So what is the meaning of taxes? We have purchased any goods or any object from a showroom. We have to pay certain additional amount. கொடுத்து வாங்கி காஸ்ட் ப்ரைஸோட என்ன செய்வாங்க? டேக்ஸ் ஆட் பண்ணி தான் நமக்கு தருவாங்க. இப்போ ஜுவல்லரி ஷாப் போகிறோன்னா அங்கே ஒரு அமௌண்ட் என்ன செய்வோம்? அது நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு அந்த குட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் இருக்கும். ஆஃப்டர் added some tax, GST. Okay, so these are all called the taxes. Okay, this extra amount is called the GST, sales tax. Okay, so what is that? I hope you have understood this concept. Discount means a discount is a kind of incentive given by the seller to the customer. Okay, it's normally known in the term of percentage. And next one, marked price. Marked price means
the printed price is called the marked price. Okay, sometimes it's called the usual price or list price. And then net selling price. How can you calculate the net selling price? The difference of marked price and discount. Okay, the difference of marked price and discount is called the net selling price or discount. Okay, right. So SP is equal to net selling price is equal to difference marked price minus discount. Sometimes you know this SP and discount, substitute in this value, the minus discount move to that side plus. Okay, from this formula we make another one. What is that? SP MP. You have to find out marked price SP plus discounts. Okay, and then how can you find out the discount percentage? Discount by marked price into 100. Discount by marked percentage. Okay, so discount percentage always calculated by the marked price. Okay, now see the taxes. So what is the meaning of taxes? Taxes. When we purchase any article from the market, we have to pay certain, we have to pay certain extra amount, that is additional. Okay, in addition to list price or net selling price. Okay, list price of the article. Okay, this extra amount is called the extra amount is called the tax, sales tax. Okay, is called the sales tax. Okay, or GST. GST means good service tax. Good service tax. Okay, so taxes mean when we purchase any article from the market, we have to pay certain extra amount in the additional to the list price of the article. Okay, this extra amount is called the sales tax or GST. Okay, GST abbreviation good service tax. Okay, right. Now see the later examples. Example 29. A table fan is marked at rupees 1540.
during the off season a discount was given and it was sold for rupees 1463. Find the discount percentage. So what is the formula for the discount percentage? Discount percentage is equal to discount by marked price into 100. Okay, so what are the data we know? Marked price is given 1540, okay, and sold for rupees 1463. So selling price also you know that. Solution: selling price given first, right? The given, what are the data are given, you have write first. Okay, so selling price is equal to rupees 1463. And next one, marked price MP is equal to rupees 1540. And discount, how can you calculate? Marked price minus selling price, MP minus SP. Okay, so what is the marked price here? 1540 minus 1463. Subtract, what we get? 7. Borrow from here. Okay, so 7. So how many rupees? Rupees 77. Rupees 77. Now we have find the discount percentage. So discount percentage equal to discount by marked price into 100. Okay, so marked price 1540. So discount value is 77 into 100. So 0 0 will be cancelled. 2 5s are 77. Okay, 77 2s are 154. It cancel. So how many percentage? 5%. Okay, therefore the discount percentages 5%. Okay, now move to the next example. A shopkeeper allows a discount of 10% to his customer. Okay, the shopkeeper allows a discount of 10% to his customer and still gain 20%. 10% discount கொடுத்து உங்களுக்கு 20% gain இருக்கு. Find the marked price of an article which cost. Okay, so cost price is given. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு? rupees 450. Okay, find the marked price of an article which the cost rupees 450 to the shopkeeper. 450 rupees cost price இருந்துச்சுன்னா அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? மார்க் பிரைஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். Example 30. So first at the cost price, how many rupees given? 450 rupees. Okay, and next what are the data? Gain 20%. Okay, and then discount is equal to 10%. Given, these are all given. What we find out? Marked price we have to find out. Okay, right. So first we have considered the cost price and gain. You know, when gain percentage is given, which formula?
What is that? How can you find out the SP? SP is equal to 100 plus gain percentage by 100 into CP. Okay, so 100 plus gain percentage is 20 by 100 into CP is 450. So 120 by 100 into 450. Multiply 45 12s are 540 rupees 540. Okay, right. And next, so selling price is equal to, you have find out rupees 540. Discount is equal to 10 percentage. Okay, now we know that selling price, okay, and discount. Let X be the mark price. Okay, mark price எடுத்துக்கணும். Okay, so discount percentage is equal to discount by marked price into 100. That's it. So discount value is, discount percentage only no, 10 percentage discount. Discount you didn't know. And MP value was X into 100 into 100. Okay, so move to this side. We want to find out the discount value. Okay, so 10x denominator by 100 is equal to D. So X by 10 equal to discount. Okay, so selling price is equal to mark price minus discount. There is a formula, is it? Right. So what is the selling price? 540. Marked price be X. Okay, marked price be X. Discount is X minus X divided by 10. So take LCM, 9x by 10. Here 540 rupees. So cross multiply that. 540 into 10 equal to 9x. Okay, multiply 9 6 are 54. Already here 60 into 10 equal to X. So 600 equal to X. So how many rupees? Thus the marked price is rupees 600. That's it. Okay, right. Now move to the example 31. Mr. Patel purchased an Almera, okay, Almera for rupees 4,536, including goods and services tax. So included services tax means GST, okay, good and service tax, okay. And then if the marked price of Almera is rupees 4,200, find the rate of GST. Simple. Include பண்ணிருக்காங்க. Patel purchased the Almera. அதோட rate 4,536. Okay, including GST சேர்த்து marked price எவ்வளவு? அதோட Almeraவோட marked price எவ்வளவுதாமா? 4,200. So we have to find the difference between the net tax bill, is it? The Almera for purchasing amount and the original marked price. We have to find out this two difference after we have calculated the tax percentage. Example
31. Okay, solution. Marked price is equal to rupees 4,200. 4,200. Net selling amount, net selling price equal to rupees 4,536. Okay, right. So now we have calculated the GST, is it? The tax value we need. Okay, so marked price MP is 4,200. Then the net selling price means list price with the tax. Okay, so subtract, we get the GST value. Okay, right. So GST is equal to net selling price minus MP. So rupees 4,536 minus 4,200. So 633 rupees 336. There is a GST. So rate of GST means percentage of GST. Okay, so rate of GST is equal to GST value was, write the formula for understanding. GST by marked price into 100. Okay, so GST value was 336. Marked price 42 zeros into 100. 3 table, 3 ones are 3, remaining 1, 3 fours are 12. Here 1, 1, 2, 14. So end with 2. Which table? 8. 8 fours are 32, 3, 14, 8 are. So GST is 8%. GST is 8%. Okay, thus GST is 8%. Need not to write in the good and service tax is, okay, shortly write GST is 8%, right? That's all. Example 32, a dealer buys a char list at rupees 500 and get a discount of 28%. He spent rupees 15 on the transportation and sells it at a gain of 20%. So first, the dealer buy a char list at rupees 500, get the discount rupees 28%, not rupees, 28%. He spent rupees 15 on the transportation ke evlamma expense pandrara 15 and sell it at again 20%. 20% ku enna seirare gain la sale பண்றாரு. Find the selling price அப்படினா SP என்னன்னு கேக்குறாங்க. So gain percentage கொடுத்திருக்காங்க. SP formula you know that. First we have calculate the CP. Okay, right. Example 32. Solution. So list price means marked price. Okay, so MP is equal to rupees 500 is 500 and then get the discount. So discount equal to 28%. Okay.
first calculate the discount amount. இதுக்கு 28% discount கொடுக்காங்க first condition. Okay, so discount is equal to 500 into 28 by 100. So multiply these values. 40, 140. Okay, so rupees 140. Right, and next, after the price of chair after discount, இப்போ chair உடைய rate என்னதுமா? Price of chair after discount. After discount பண்ணிட்டோம். என்ன பண்ணணும்? மார்க் ப்ரைஸில் இருந்து டிஸ்கவுண்ட்டை என்ன செஞ்சிடணும்? கழிச்சிடணும். What we get? So 500 minus 140, rupees 360. Rupees 360. Right? Good. Now we have find out the net cost price. Net cost price, how can you find out? The price of chair, is it? What is that value? Rupees 360 plus அவர் எவ்வளோ ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறாருமா? He spent it rupees 15. So added with this cost price. So 15 add பண்ணா we get 375. 375. So cost price is equal to 375 and gain 20%. Now we have used the gain percentage formula. CP no. So ASP is equal to 100 plus gain percentage divided by 100 into CP. Okay. So 100 plus gain percentage. So 100 plus gain percentage. 20% gain is given. Okay, so 20 divided by 100 into CP is 375. So 120 by 100 into 375. 6, 5 table, 5, 7s are 35, remaining 2, 2. Okay, now multiply 72 6 are. Okay, 72 6 are. Is it right? 120 cancel. 6 5 5 7 are 35 and 25. Okay, now multiply the numerator. 6 2s are 12, remaining 1. 6 7s are 42, 43. 43. So 432. 432. Thus the selling price of table, the table is rupees 432. Okay, that's it. And next one, example 33. A shopkeeper has marked up the packet of tea leaves at 25% above the cost price. Okay, cost price அப்படினா அதிகமா வச்சு 25%. அப்படினா இப்போ cost price 10 எடுத்துட்டோம்னா அதுக்கு 25%. Okay, right. And he allows the discounts also. Discountum கொடுக்கறாங்க 10%. Find the profit percentage of the shopkeeper for the packet. A shopkeeper has marked up a packet of tea leaves at 25%. At 25% above the cost price. Cost price லந்து excess 25% வைக்கிறாங்க. Okay va? And he allows discounts is given a 10%. Find the profit percentage. Example 33. Solution.
So what are the data are given? So cost price is not given, is it? So let me have consider the cost price be 100. Okay, let the cost price of the packet be 100. Okay, after a markup 25% on the price of the packet. Packetல என்ன செய்றாங்க 100 ரூபாய் இருக்கிற இடத்துல இப்போ எவ்வளோ இது பண்ணுவாங்க 25%ங்கும் போது 125 rupees. Okay, so how can you write after markup of 25% on the price of the pocket equal to 100 plus 25% of 100, is it? So 100 plus 25 we get, so 125. Okay, right. And next one, now we have find out the discount. Discount percentage is equal to discount 10% discount is given, is it? So how many rupees? The packet, the marked price is 125 into 10% into out of 10%. Okay, it cancel, what we get? 12.5%. 12.5 rupees discount we have find out. Okay, so discount is equal to 12.5 rupees. Now subtracted from the marked price. So SP is equal to marked price minus discount. So marked price is rupees 125 minus discount, is it 10%? Rupees simple put. Put the rupees simple. Okay, subtract this, what we get? 112.5. Okay, what we find out? Find the profit percentage. So what is the profit formula? Profit is equal to selling price minus cost price. What is the selling price here? Rupees 112.5. Cost price is rupees 100. So difference is 12 rupees 50 pice. So profit 12 rupees 5. Okay, we want to find out the profit percentage. So profit by cost price into 100. So 12.5 rupees by cost price, 100 into 100. It cancel. So 12.5%. So profit percentage is equal to 12.5%. Okay, so example problems completed. Now move to the exercise problems. Exercise 7.5. Find the discount percentage when MP and SP is given. Okay, that is homework. First one A and B are homework. Now move to the second problem. In a stock clearance sale, all goods were sold at the flat
30% discount. If the marked price of the shirt is rupees 600, then find its selling price. Find its selling price. So discount is given, is it? Given discount is equal to 30%. So marked price MP is equal to 600 rupees. 600. Okay. Now calculate the discount amount. This is discount percentage, is it? The percentage is given. Okay, you have to find out the amount. The discount amount is equal to, how can you calculate? 600 into 30 by 100. 1 rupees 180. Rupees 180. Okay, that is a discount amount. Now we have find out the selling price. So what is the formula for selling price? The difference of marked price and discount. Okay. So marked price is rupees 600 minus 180. We get 2420. So selling price is rupees 420. Right. A shopkeeper gives, third question, a shopkeeper gives a 15% discount on all the articles. Find the marked price of the chair if it's sold for 680. 680. Okay. Here also we have find out the marked price. Okay. Solution. So discount 15%. Selling price also given. Selling price is equal to 680. Have to find out the marked price. Okay, we have find out the marked price. First we have find out the SP. Okay, have find out the SP, but discount is given. Have used the last percentage. Okay, last percentage formula we have used it. Okay, right here see, SP is equal to marked price minus discount. So which are the values you know, discount you know, is it? So we have considered the marked, let marked price be 100. Okay, so 100 minus 15. 100 minus 15. So selling price is 85. Selling price is 85 we have considered. Now the marked price is equal to, okay, marked price is equal to 100 by 100 minus last percentage formula. Why do you put the last percentage formula? Discount. Okay, so I have write L, okay, into selling price. Okay, into selling price. So 100 by 100 minus last percentage is 15. Okay, substitute 100 minus 15 into SP is 680. So 100 by 85 into 680. Simplify that. 100 by 85 into
680. 5 table. Okay. 1 5s are 5, remaining 3, 35, 7 5s are 35. Can you cancel these values? Eight. Any possibilities? Okay, multiply these two values first. Okay, 68 2s are 16, 12, 13. Okay, so harder. 5, 8, 56, 56. Now how many times? 78 are, so 800. So marked price is equal to rupees 800. Okay, that's it. Now next one. A shopkeeper charges rupees 1242 for a fan which include an 8% GST. So include na adiyum sethu. Okay mama, 8% GST on it. Find the selling price without tax illama. So appo idu enna senjiralam, subtract panniralam. Okay mama, appadina selling price enna appdin ketirukanga. So first GST என்னன்னு calculate பண்ணுங்க. அப்புறமா total value இந்த selling price இருக்கு இல்லையா, அதுலேருந்து என்ன செஞ்சிடணும், கழிச்சிடணும். ஏற்கனவே எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம், அதே மாடல். ஓகே ரைட். Fourth one. A shopkeeper charges rupees 1242. That is a selling price. Okay. The selling price is equal to rupees 1242 for a fan. Okay, selling price of fan. Okay, right. Include an 8% GST. So GST is equal to 8% included on it. Find the selling price. So first we calculate the GST amount. Okay. So 1242 into 8 by 100. Two table 50, 4, 2, 25. So multiply the numerators. 2 2s are 4, 2 4s are 8, 2 2s are 4, 2. By 25. $99.36. Okay, the GST amount is rupees 99.36. Now find out the SP. SP is equal to selling price. As it, what is the selling price? 1242. Okay, now we have find out the GST. Have find out selling price. இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஜிஎஸ்டி இல்லாமல் எவ்வளோ, வித்தவுட் டேக்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஓகே ரைட். செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் இஸ் 1242. வி ஹாவ் சப்ராக்ட் தி இன்க்ளூடட் ஜிஎஸ்டி. கொஸ்டின் ஆஸ்கிங் வித்தவுட் டேக்ஸ் அப்போ என்ன செஞ்சிடணும், கழிச்சிடணும். ஓகேவாம்மா, டேக்ஸ் அமௌண்ட் இஸ் 99.36. சப்ராக்ட் திஸ் வேல்யூஸ்.
11 2 13 4 1 1. Okay, so 1142.64. The selling price is equal to rupees 1142.64 pice. Okay, and now see the fifth one. Ashim purchased a scooter with the marked price of 72,000. Okay, so marked price is 72,000 at the discount of 8%. If 10% GST discount கொடுத்துருக்காங்க, discount subtract பண்ணணும், GST add பண்ணணும். Okay அம்மா, 10% GST is charged. Find the net amount Ashim had to pay to purchase the scooter. So MP marked price is 72,000. First discount. So first we have calculated the discount, after find out the selling price, after added the GST. Okay. Fifth one. So given marked price is equal to 72,000. Okay, right. Discount percentage 8% is given. Now we have find out GST 10% is also given, right? Now find out the discount amount. Is it discount is equal to 72,000 into 8%. So 2 zeros will be cancelled. Multiply these values 16, 56, 57. So 5,760 rupees discount. Okay, now calculate the selling price. So selling price is equal to marked price minus discount. So marked price is 72,000 minus discount amount. Subtract 72,000 5,760 0 4 2 11 6 6. So 66,240 rupees. Okay, that is the selling price. Next what is given? 10% GST. GST we have added. So first calculate the GST for this amount. Okay, first we have calculated the GST for the selling price. GST how many rupees? 10%, is it? GST is 10%. GST of 66,240 rupees is equal to 66,240 into 10 by 100 rupees 6,624. Okay, that is a GST. Okay, GST for 66,240 ki evlo rupees ma GST 6,624. Now we have find out the net amount. Net amount means the selling price. Is it? What is the selling price? Selling price plus GST. So selling price is 66,240 plus GST is, add these two values, we get 6812. That is answer. 864. So net amount is equal to net amount of the vehicle is rupees 72,864. Okay, the result how can you write? The net amount of Ashim had to pay. Okay, Ashim had to pay rupees
Ashim had to pay rupees 72,864 to purchase the scooter. Right. Okay, next one, sixth one of the problem. Okay, find the single discount equivalent to the successive discount of 20% and 5%. So we have find out the single discount equivalent. So here successive discount does nothing. First 20% discount பண்றாங்க, அதுக்கப்புறம் வர அமௌண்ட்டுக்கு திரும்ப என்ன செய்கிறாங்க 5% discount கொடுக்காங்க. அப்படின்னா what is the final discount amount? And yes, discount amount we have find out. Which one? Sixth one, is it? Solution. Find the single discount equivalent. So what are the data are given? So discount we have considered, yes, discount, single discount we have considered x. Okay, right. And then we didn't know the cost price, so percentage we have considered 100. So cost price, let the cost price is equal to 100. Okay, next what we find out? Discount is given. Okay, first 20% discount of CP is equal to what we get, 100 into 20 by 100, so 20. So what is the amount now? The cost price is equal to, okay, so selling price, cost price already written. Okay, so selling price is equal to 100, cost price minus discount is equal to 100 minus 20 equal to 80. Okay va, இப்போ cost price என்னமா 80. இப்போ திரும்பவும் என்ன செய்றாங்க, successive discount, again 5% discount of which price? This one, 80. Okay, $80 is equal to 80 into 5 by 100, 4. So 4. Now subtract rupees. Now SP is equal to CP minus discount is equal to rupees 80 minus rupees 4 is equal to 76. These are the discounts. Okay, now we have find out the single discount equivalent. So totally we have discount 24 rupees. So what is the final discount amount? 24 rupees discount from the cost price. Okay, the selling price is equal to a discount. We have considered the discount only we need. So totally we have discount the how many rupees? 20 plus 4. We have added and write 24. Otherwise you will write like this. எப்படினாலும் பண்ணலாம், the same meaning. Discount is equal to எவ்வளோ 20% டிஸ்கவுண்ட்டு, அப்புறம் 5%. அப்படி நம்ம கண்டுபிடிக்க வந்தது சிங்கிள் டிஸ்கவுண்ட். ஸோ ஆட் திஸ் டு வேல்யூ 24 அப்படி போடலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு சிபி, the cost price, okay, minus
100 minus SP 76 equal to 24%. 100 minus 76 we get 24%. Okay, right. And next 7th one, and LCD TV is available for rupees 15,400 including GST. Include GST. If the rate of GST is 10%, then they find the price of the TV without tax. So tax value first kandupidichittu next subtract pantana we get the without tax of the bill. 7th one, the TV given, the TV is available for rupees 15,400 included GST. Okay, that is first one. And then GST is equal to 10%. GST is given, we have added. Okay, but here asking without tax, the total bill amount is given, included the tax. Okay, included the tax, we have to find out the without tax bill. Okay, right. So first calculate the GST of 15,400. So how many rupees? 15,400 into 10 by 100. So rupees 1,540 is a GST amount. Now subtracted from the bill amount. That's it. Okay. Here asking without tax, price of the without tax, the price of the TV. Okay, the price of the TV without tax is equal to the bill amount rupees 15,400 minus rupees 1,540. Okay, so subtract 0, 6, 3, 13, 8, 4, 3, 1. So 13,860. Okay, right. So the price of the TV without taxes rupees 13,860. And final problem of this chapter, the marked price of the table set is rupees 2,999. If the rate of GST is 6%, then find the amount to be paid by the customer. இப்போ எவ்வளவு customer pay பண்ணுவாங்க? Okay, this one is homework. Any homework is given? The first and 8th problem only give the homework. Okay, this model already doing the example. Okay, same model. So exercise 7.5, 1 and 8 only homework, and worksheet 1 and 2 filling. Okay, this unit fully completed and quarterly portion also completed. Okay, if you have any doubt in this chapter, you will ask to me. Okay, any doubt in this quarterly portion, anytime you will call to me. Thank you, students.